தீபாவளி பண்டிகையை ஒட்டி புத்தாடை வாங்க கடை வீதிகளில் குவியும் மக்கள் குழந்தைகளுடன் சென்று புத்தாடைகள் வாங்கி வருகின்றனர். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பட்டாசு விற்பனை களை கட்டி வருகிறது. புதுவரவாக வந்துள்ள பட்டாசுகள் மற்றும் இரவு நேர வெடிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மகிழ்ச்சிகரமான தீபாவளியை இனிப்புகளோடு கொண்டாட ஸ்வீட் கடைகளில் குவியும் மக்கள் குடும்பத்துடன் வந்து விதவிதமான இனிப்புகளை வாங்கிச் செல்கின்றனர். சென்னையிலிருந்து தீபாவளி கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துள்ளது. கிண்டியிலிருந்து தாம்பரத்திற்கு செல்ல வழக்கமாக 45 நிமிடம் ஆகும் நிலையில் தற்போது 20 நிமிடத்தில் சென்றுவிட முடிகிறது. தீபாவளியை ஒட்டி கடந்த 4 நாட்களில் ஆம்னி பேருந்துகளில் 2,16,000 பேர் பயணம் செய்துள்ளனர். அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் கடந்த 3 நாட்களில் 1.22 லட்சம் வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்றன. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் 12,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. கூட்ட நெரிசலை குறைக்க கூடுதல் டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீபாவளியை ஒட்டி தலைநகர் டெல்லியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் படையெடுத்துச் செல்கின்றனர். காசிப்பூரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வீட்டில் வைத்து நாட்டு வெடிகளை விற்பனை செய்த போது வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையான நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சுண்டக்காம்பாளையத்தில் இருந்து நம்பியூர் செல்லும் சாலையில் உள்ள தரைமட்ட பாலத்தை வெள்ள நீர் மூழ்கடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கேரள மாநிலம் குமுளி மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் குமுளி சாலையின் 3வது வளைவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் தங்கம் விலை மேலும் உயரும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு பலவீனமே விலை உயர்வுக்கு காரணம் எனவும் ICICI குளோபல் மார்க்கெட்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
சென்னையிலிருந்து பெங்களூரு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை முன்கூட்டியே விமானி கண்டுபிடித்ததால் 109 பயணிகள் உயிர் தப்பினர். கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க கரூர் சென்ற சிபிஐ அதிகாரிகள் சொந்த ஊர் புறப்பட்டனர். 2 நாள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் அண்ணா சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரத்தில் காவல் உதவி ஆய்வாளரை மணல் கடத்தல் கும்பல் ஸ்க்ரூ டிரைவரால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 பேர் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 26 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் சாதனை. விளக்கொளியில் ஜொலிக்கும் சரையு நதிக்கரை. அயோத்தி மகாதீப உற்சவத்தில் நடந்த பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சபரிமலையில் மாதாந்திர பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் 8 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். சபரிமலை தங்க கவசம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள உன்னிகிருஷ்ணன் குறித்து விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளன. வட்டிக்கு பணம் கொடுத்து திரும்ப செலுத்தாதவர்களிடம் நிலத்தை எழுதி வாங்கியது அம்பலமாகி உள்ளது. தொடர் மழை காரணமாக திருப்பதி மலைப்பாதையில் பாறை சரிந்து விழுந்தது. பக்தர்கள் எச்சரிக்கையுடன் பயணிக்க தேவஸ்தான நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தை வரும் 24ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்குகிறார். இம்மாத இறுதிக்குள் 4 தேர்தல் பேரணிகளை நடத்த பிரதமர் திட்டமிட்டுள்ளார். டெல்லியில் தீபாவளியை ஒட்டி இலவச சிலிண்டர் வழங்க கோரி முதலமைச்சர் ரேகா குப்தா வீட்டு முன் பெண்கள் போராட்டம் நடத்தினர். ஹோலி மற்றும் தீபாவளிக்கு இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தினர். உலகின் மிக மோசமான காற்று தரமுள்ள நகரங்களின் பட்டியலில் பாகிஸ்தானின் லாகூர் முதலிடம் பிடித்துள்ளது. காற்று தர குறியீடு 350க்கும் மேல் பதிவாகி அதிக ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி காசாவின் ரஃபா பகுதியில் ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முக்கிய நிபந்தனையை முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு யுக்ரைனில் உள்ள டொனெட்ஸ்கின் பகுதியை ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர புட்டின் நிர்பந்திப்பதாக அமெரிக்க சார்பில் கூறப்படுகிறது. அமைதியை ஏற்படுத்த வார்த்தைகளால் புட்டினை நிறுத்த முடியாது என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, G20, G7, ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக நோ கிங்ஸ் என்ற பெயரில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டக்காரர்களை கிண்டல் செய்து சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வீடியோ பதிவிட்டுள்ளார். தெஹ்ரானுடனான அணுசக்தி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஈரான், சீனா, ரஷ்யா ஐநாவுக்கு கடிதம் எழுதியுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பாதுகாப்பு குறைபாடு பிரச்சனையை பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் ஜன்னலை உடைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விலை மதிப்பற்ற நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பெர்த்தில் நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. மழை காரணமாக போட்டி 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் DLS விதிகளின்படி 131 ரன்கள் இலக்கை 21.1 ஓவரில் ஆஸ்திரேலிய அணி எட்டி வெற்றி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுக்கு 289 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இங்கிலாந்து. இங்கிலாந்து அணியின் ஹேதர் நைட் அதிரடியாக விளையாடி சதம் விளாசினார்.
ஜூனியர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்தில் போராடி தோல்வியடைந்தார். தாய்லாந்தின் ஆன்பாயட்டுடன் மோதிய அவர் 7-15, 12-15 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்தை வசப்படுத்தினார். MLS கால்பந்து தொடரில் லயனல் மெஸ்ஸி முதல் முறையாக கோல்டன் பூட் விருது வென்று வரலாறு படைத்துள்ளார். இந்த சீசனில் மொத்தம் 29 கோல்கள் அடித்து மெஸ்ஸி அசத்தி உள்ளார். தீபாவளியை ஒட்டி வெளியான பிரதீப் ரங்கநாதனின் டியூட் திரைப்படம் தொடர்ந்து வசூலை குவித்து வருகிறது. 2 நாட்களில் 45 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது.